ஃபர்ஸ்ட் நடிப்பு கிறுக்கன். இப்போ தெருவுல போற நாய் வந்து கட்சி மாதிரி இருக்குன்னு எனக்கு பங்கு யாருன்னு தெரியுதா? தெரியுது. திமுரா தௌலத்தா சொல்றேன். ஓ உதயனா தம்பினா சரி திருப்பி சொல்றியா? உதயனா தம்பி உதயனா தம்பினா என்ன பண்ணுவீங்க? டேங்கப்பா அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? நான் தம்பின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக வந்து இப்படி வந்து படுத்துட்டு இருக்காரு பாருங்க. ராமாதான் பாருங்க அவர் பேண்ட்ல வந்து யூரின் போற அளவுக்கு வந்து அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆஸ்கார் அவார்டு குடுறா ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. நீ பயப்படாதீங்க பாரு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? ஈஸி நார்மலா நீ பயப்படாதடா. செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. என்ன சேது உங்க ஆளுகளுக்கெல்லாம் மறக்கலந்து போச்சா? அவர் பேண்ட்ல வந்து யூரின் போற அளவுக்கு வந்து அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. திருப்பி சொல்றியா? உதயனா தம்பினா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு விஷயம் சுருக்கமா சொல்லிடுறேன். இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டு முதல்வர் சிஎம் சார் உட்கார்ந்துருக்காருல, அது டாக்டர் கலைஞர் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்ததாலதான். அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்து 2வது பிளாட்ஃபார்ம். இல்லாட்டினா அவர் உள்ளே வந்திருக்க முடியாது, அவர் எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அவர் இப்ப பேசுறாருல தீய சக்தின்ட்டு, அந்த தீய சக்தி தான் இவர் உட்கார வச்சிருக்கு. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தோழர். ஓகேங்களா? இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி கட் காப்பி பேஸ்ட் ஆட்சி. எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் ஆகுது. ஆட்சி கவிழும். அதே கொண்டாட்டத்தை இதே ஜென்சி மீட் இதே உலக தமிழ் சங்கத்தில் நம்ம கொண்டாடுவோம். இது உறுதி. பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். சோ இது பிறந்த நாள்ல வந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம வந்து அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். அது வந்து உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பல்லை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அப்படின்னு நினைச்சா நம்மளால என்னது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜயா எப்படி பார்த்தாலும் சகிச்சுக்க முடியலையே, இது ஜீரணிக்க முடியலையேன்னு தோணுது இல்ல. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன பக்கம் பனையூர் வழியா அந்த ஊருக்கு போனோம்னா ஐயோ பனையூர் இருக்கா அப்படி இப்படி போயிடணும். பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேறக்கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. ஐயா மகேந்திரன் அவரு போய் தாவேக்கால் செஞ்சுட்டாருன்னு தாவேக்கா தலைமையேற்று போயிருக்கீங்களே, தற்கூரிகளின் தலைமையேற்று ஒரு அறிஞர் போறதா, ஒரு தலைவர் போறதா? அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. இனி விஜய் தான், அதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். ஸ்டாலின் செய்த தவறுகள், இன்னும் சொல்ல போனா திமுக செய்த தவறுகள், கலைஞர் அவர்களே சில தவறுகளை செய்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்னைக்கு திமுகவினுடைய இந்த நிலைக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அடியாலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களா? அப்பப்ப அடியும் வாங்கணும். நீங்க கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ? அடி திமுகவின் மீது, திமுகவின் திட்டங்களின் மீது எனக்கு எந்த அளவிற்கு மரியாதை இருக்கிறதோ அதே அளவிற்கு விமர்சன பார்வையோடு இந்த வீடியோவை நம்ம அணுகலாம். யோ நான் அழுதுருவேன், போயிடு.
ஒருத்தன் அடிச்சிட்டானா? ஏன் ஊர்ல உதயண்ணா தம்பி இல்லையா? ஆனா அடிச்சதே உதயண்ணா தம்பியே தானே. நீ பேசுறதே ஒருத்தன் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லும் போதே சூதாரணமா இருந்திருக்கு தேவையில்லையா? அடிக்க வந்தவங்க கிட்ட உதயண்ணா தம்பின்னு சொன்னேடா. ஆனா உதயண்ணா தம்பின்னு சொன்ன உடனே நான் உட்டுக்கட்ட எடுத்து உரி உரி உரின்னு உடிச்சாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயான். டேய் இவ்வளவு நேரம் சூப்பரா நடிச்ச, இப்படி மாட்டிக்கிட்டியடா. நான் எந்திரிக்க மாட்டேங்க. நான் எழுந்துக்க மாட்டேங்க. என்னங்க நானா எழுந்துக்க முடியாது? டேய் நீ உட்காந்ததால எழுந்துக்கிறதுக்கு. தம்பி அழுவாத சொன்னாங்க. அண்ணன் நான் இருக்கும்பா. தம்பி அழுவாத. ஆனா நான் அழுவே இல்லை. திட்டு ஒழுங்கா படிக்க. உதயனா தம்பிடா, திமுகல எல்லாருமே தங்க கம்பிடா அப்படிங்கிற மாதிரி உதயனா பேச்ச ஒளிபரப்புறதுக்கு பயந்துட்டு தான் வந்து நிறுத்தப்பட்டது நேரலை. ஏன்னா அவங்க உதயனா ஒரு அரசியல் பேரலை அப்படின்னு சொல்லிட்டு, உங்க தலைவர் வந்து சினிமால ஆட்டம் போடலாம், பட் எங்க உதயனா ஆட்டத்தை, ரசிகர் மன்றத்தோட ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க, பட் சட்டமன்றத்துல உதயனா ஆட்டத்தை பார்த்துட்டீங்கன்னா உதவாநிதி ஆட்டத்தை தான் நாங்க பார்த்தோம். என்ன பாத்தீங்க? ஆட்டமா ஒரு ஆடினாரே ஒரு படத்துல ஓகே ஓகே வேணாம் மச்சான் மேல ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு, இது ஒரு டான்ஸ். இருக்கிற முதல்வர் நடிச்ச படம் கில்லியா இருக்கலாம், பட் அரசியல்ல செவுத்துல பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருக்கிறது எங்க உதயநிதி ஸ்டாலின் தான். உங்க தலைவர் கோட்டு போடலாம், கோட்டு படத்துல நடிச்சிருக்கலாம், பட் உடன் போட்டா தமிழ் மக்களுக்காக செயல்பட்டவரே உங்க தாத்தா. அது மட்டும் இல்லாம தமிழர்களே என்னை தூக்கி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். இதே மாதிரி போயிட்டு அவரோட சமாதியில நின்று பேசுங்க, கடுப்பாய் வெளில வந்துருவார் உயிரோட. எழுந்து வா அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையாவது வந்து தயிர் வடையே சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயிர் வடையை பார்த்தீங்கன்னாக்கா அதுவே எங்கேருந்து அடிச்சுன்னு வந்தானு தெரியாது. இவர் மட்டும் இல்லாம இவரோட அமைச்சர்கள் எல்லாமே நெத்தியில வச்சிருக்கிறது அரகஜா, பட் இவங்க ஃபேமிலி அரசியல்ல பண்றது ஒரே மஜா. அவங்க அரகஜா வச்சிருக்காங்க நெத்தியில, இன்னுங்க புத்தியில இருக்கிறதெல்லாம் ஒரே கஜகஜா தானே. நாங்க கஜகஜான்னு, அரகஜா எங்க இருக்கு, கஜகஜா எங்க இருக்கு, சம்பந்தமே இல்லாம. அதுதான் சொல்றேன் நானு. அதான் திமுக, இதாண்ட திமுக, இதான் திமுக. தொழில்துறை அமைச்சருக்கு ஒரு ஆக்டிங் அமைச்சர் இருந்தார். அவர் யாரும் இல்லை, அந்த அமைச்சரோட தம்பி தான். அந்த தம்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அதனால 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசினாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுகிறேன். 25 கம்பெனி போச்சு. எத்தனை 2 லட்சம் ஜாப் போச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட 2 லட்சம் ஜாப் போச்சு. எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுமா? எவ்வளோ போச்சு தெரியுமா? 3.3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க கேட்ட அந்த கரப்ஷன்னால, அவங்க கேட்ட அந்த காசுனால எப்பா தமிழ்நாடு வேணாலும் ஓடி போனாங்க. அப்ப இந்த 25 கம்பெனிக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இத்தனை இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு. 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை போயிருக்கு. அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. 30 நாள்ல வந்த என்னைய கேள்வி கேட்கறீங்களே,